வணக்கம் ஸ்ரீ போன்சாய் ஜோன். இன்றைக்கி நம்ம பிரசிலியன் ரெயின் ட்ரீயோட வயரிங் அண்ட் ஷேப்பிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் பிரசிலியன் ரெயின் ட்ரீ. இந்த ட்ரீயோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிரான்ச்சஸ்ஸு எல்லாமே ட்ரங்க் எல்லாமே சப்பட்டையாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அதுவே ரொம்ப நல்ல லுக்கு கொடுக்கும். அப்புறம் இது ஃபுல்லாக முள் இருக்கும். அப்புறம் இதோட லீஃப் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இந்த முள் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். வயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். கொஞ்சம் விட்டு, முள்ளோட ரொம்ப லாஸ்ட் எண்டு வரைக்கும் போய் கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் விட்டுட்டு தான் கட் பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு முள்ளுக்கு நடுவில் தான் நியூ பிரான்ச்சே வளரும். ஸோ அதை டேமேஜ் பண்ணாமல் கட் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அங்கேருந்து தான் நியூ பிரான்ச் வளரும் பிரசிலியன் ரெயின் ட்ரீயில். பார்த்துக்குங்க, எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வயர் பண்ண போகிறோம். நம்ம எப்பவும் போல் சொன்ன மாதிரி 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு வயர் பண்ணிக்கிங்க. நம்ம பெரிய வயர் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த டைமு. ஏன்னா பிரான்ச்சஸ் எல்லாம் அதோட போக்கில் போயிடுச்சு. ஸோ இது வளைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பிரான்ச்சஸ் உடையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை ஹேண்டில் பண்ணி வயர் பண்ணுறோம். பிரசிலியன் ட்ரீ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சின்ன பிளான்ட்டே ஒரு ட்ரீக்கான லுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் ரொம்ப போன்சாயில் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அழகாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு. நிறைய பேர் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் பிரசிலியன் ட்ரீ போன்சாயின்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மெட்டீரியல் ப்ரைஸ் கொஞ்சம் இதுவும் காஸ்ட்லி தான், பிரசிலியன் ரெயின் ட்ரீ. இது நம்மக்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்து அந்த மாதிரி 6 மந்த் இருக்கும். நமக்கு கிஃப்ட் வந்த பிளான்ட்டு தான். நம்ம அண்ணன் தான் இதை கிஃப்ட் பண்ண, அப்படி விஷ்ணுன்னு. இப்போது பிரான்ச்சஸ் வயர் பண்ணியாச்சு. வயர் பண்ணி பிரான்ச் ஸ்ட்ரைட்டாக போன பிரான்ச் நம்ம பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரான்ச் இல்லை. இப்போ நான் காமிக்கிற இடத்துல ஒரு பிரான்ச்சஸ் இல்லை, அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அந்த கார்னரில் இருந்துச்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சு அதை அந்த மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பேஸை. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக எல்லோரும் பிரசிலியன் ரெயின் ட்ரீ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸாவது. போன்சாய்க்கு சொல்கிறேன். ரொம்ப நல்ல மெட்டீரியலு பிரசிலியன் ரெயின் ட்ரீ. பார்க்குறதுக்கு நம்ம ஊர் முள்ளுச்செடி மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். இலை நம்ம டேமரின் புளிய மரம் இலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப நல்ல க்ரீனிஷாக இருக்கும். பிரான்ச்சஸ் பட்டையாக இருக்குங்க. இதில் பிரான்ச்சஸ் எல்லா மல்டி பிரான்ச்சஸ் வந்தாலும் அந்த ட்ரங்க்கு எல்லாமே பட்டையாக இருக்கும், ரவுண்டாக இருக்காது சில மரங்கள் மாதிரி. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கவனமாக பெண்ட் பண்ணணும். பிரான்ச் உடஞ்சிருச்சு இப்போது. இப்போ அது என்ன பண்ணணுன்னா, செல்லோ டைப் வச்சு, நம்ம எலக்ட்ரிக் செல்லோ டைப் வச்சு வயர் பண்ணி அதை இது பண்ணியாச்சு. வயர் பண்ண மாதிரி சுற்றியாச்சு. அந்த டேமேஜை கவர் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் ரொம்ப மெதுவாக வயர் பண்ணுங்கள் பிரசிலியன் ரெயின் ட்ரீயை. நம்ம சின்ன பிரான்ச்சஸ் கூட பெரிய வயர் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த வயரோட அந்த ஸ்டாப்பிங் வரைக்கும் நம்ம அந்த பிரான்ச்சஸ் அலோவ் பண்ணுவோம். அது வரைக்கும் தான் பிரான்ச்சு. அதுக்கு மேலே இருக்கிறத ஏர் லேயரிங் பண்ணி அடுத்த பிளான்ட்டு டெவலப் பண்ணணும். ஸோ அதனால் விட்டாச்சு. ஏன்னா இது எதுவுமே நான் கட் பண்ணலை.
இப்போது நம்ம கொஞ்சம் முள்ளுலாம் இருக்குது, அதெல்லாம் வெட்டிடுறோம். நம்ம எதுக்காக பெரிய ஒயர் யூஸ் பண்ணுறோன்னா எல்லா பிரான்ச்சஸ்க்கும் அது கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால தான் நம்ம வந்து பெரிய ஒயர் யூஸ் பண்ணுறோம். சின்ன ஒயர் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்ச நாள் அந்த இந்த பிரான்ச்சஸ் ஒயர் பண்ண பிரான்ச்சஸ்லாம் அப்படியே நீளமாக வளர விட்டால் தான் அதோட ட்ரங்க் சைஸ் பெருசாகும். அதனால் வந்து பெரிய ஒயரே போட்டு ஸ்டேபிளாக அதே பொசிஷனில் வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் பெரிய ஒயர் யூஸ் பண்ணி நம்ம இது ஃபுல்லாக ஒயர் பண்ணுறோம். நமக்கு தேவையான அளவு வந்து இந்த ஒயர் எந்த இடத்துல முடியுதோ அந்தளவு வரைக்கும் தான் நமக்கு தேவை. அது வரைக்கும் தான் நம்ம வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லா சைடில் இருக்கிற பிரான்ச்சஸையும் நம்ம வந்து ஏர் லேயரிங் பண்ணி இன்னொரு பிளான்ட்டை உருவாக்கிடலாம். ஸோ இது கட்டிங்ஸில் வளரும். இருந்தாலும் ஏர் லேயரிங் பண்ணால் பெட்டரு. ஏர் லேயரிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இதில் ஃப்ளவர்லாம் வரும். நீங்கள் கட்டிங்ஸ் வச்சு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கட்டிங்ஸு 50-50 தான். வளராமல் கூட போக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஏர் லேயரிங் வந்து ரெயின் ட்ரீயில் ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ளவருன்னு அந்த சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆல் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் கவனமாக லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணாமல் இப்போ ரொம்ப கவனமாக பண்ணுறோம். பிரான்ச்சை பெண்ட் பண்ணுறத சொல்கிறேன். இந்த டைம் வந்து வீட்டிலே வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த செடி வீட்டில் இருந்தது தான். அதனால் ரொட்டேட்டிங் டேபிளில் யூஸ் பண்ணலை. ஸோ அது எல்லாமே அங்கே இருக்குது. இதுதான் செகண்டரி பிரான்ச்சு. இது கொஞ்சம் கீழே அந்த கேர்வில் இருந்துருந்துச்சுன்னா, அந்த கேர்வோட எட்ஜில் இருந்துருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த இடத்துல இருந்தது பிரான்ச்சு அது காஞ்சிருச்சு. அதனால் அந்த இடம் கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்குது. அதனால் நம்ம ஸ்டோனை வச்சு அப்படியே ஆல்ட்ரு பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸும் அந்த ஸ்டோனால் கொஞ்சம் ஆக்குப்பை ஆகிக்கும். எப்போவுமே வந்து ரெயின் ட்ரீக்கு வந்து மென்யூர் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்பப்போ ரீபோர்ட் பண்ணிடணும் இந்த பிளான்ட்டை. ஸோ அப்போ தான் வந்து இந்த சில பிரான்ச்சஸ்லாம் டெட் ஆகாமல் இருக்கும். ஒயர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக வாட்டரிங் வந்து நிறையா பண்ணணும் ரெயின் ட்ரீ பொறுத்தளவுக்கும். பேர்லேயே ரெயின், அதனால் வந்து கண்டிப்பாக வாட்டர் கண்டிப்பாக வேணும். வெயில் அதிக நேரம் இருந்தாலும் அது லீஃப்லாம் ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிடும். நம்ம வாட்டரிங் பண்ண அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது மறுபடியும் ரெக்கவர் ஆகிரும். அதனால் வாட்டரிங்லாம் பண்ணி டெய்லி வாட்டர் பண்ணணும் கண்டிப்பாக இந்த பிளான்ட்டுக்கு. மென்யூர் கொடுங்க, ரீபாட்டு அடிக்கடி பண்ணணும் இதை கண்டிப்பாக. அப்போ தான் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. அதான் செல்லோ டேப் போட்டிருக்கு அந்த உடஞ்ச பிரான்ச்சுக்கு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஒயர் பண்ணி அந்த வரைக்கும் தான் நமக்கு தேவைப்பட போகுது அந்த பிரான்ச்சு. ஸோ மீதியெல்லாம் ஏர் லேயர் பண்ணிடுவோம். இதான் மெயின் பிரான்ச்சு. ஏன் இவ்வளோ தூரம் அலோவ் பண்ணியிருக்கேன்னா, இதில் கொஞ்ச நாள் விட்டுட்டு தான் இதை ஏர் லேயரிங் பண்ணணும். அப்போ தான் அதோட ட்ரங்க் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கும் சின்ன ஒயர் பண்ணணும். ஸோ அதை விட்டாச்சு, அப்போ தான் நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக விட்டாச்சு. இது எல்லாமே ஏர் லேயரிங் பண்ணிடுவேன் நான். இதில் இங்கேருந்து கட் பண்ணணும். ட்ரீயில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரான்ச்சை நீங்கள் பர்டிகுலர் பிளேஸில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இன்ச் தள்ளி தான் அந்த பிரான்ச்சை கட் பண்ணணும். ஏன் எதனால் அப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 1 இன்ச் நீங்கள் விட்டுருக்கீங்களா அந்த கேப் வரைக்கும் அது காஞ்சு போயிடும் ரெயின் ட்ரீனில். ஸோ இதை வந்து ரொம்ப மெயினாக நீங்கள் கவனத்தோடு பண்ணணும், ஏன்னா ஒவ்வொரு பிரான்ச் கட் பண்ணும்போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.